ஹைப்பா, குட் ஈவினிங். இன்னைக்கு ஈவினிங் தென்காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே இளஞ்சி குமாரர் கோயிலுக்கு போகிற ஐடியா. இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுவுமே கோயில் கொடையில் விளக்கு பூஜைக்கு என் பொண்ணுக்கு கொடுத்த சாரீ. இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. சரி, கோயிலுக்கு போகும்போது கோயிலில் கொடுத்த சாரீ கட்டினா நல்லா இருக்குமேன்னு கட்டிக்கிட்டேன். வாங்க விஸ்வநாதர் கோயிலுக்கு கிளம்பலாம். சரி, விஸ்வநாதர் கோயிலுக்கு முன்னாடி ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு வழியில் காஃபி குடிக்கலான்னு இது பண்ணோம். பார்த்தா இளஞ்சி குமாரர் கோயில் அந்த பக்கம் இருந்தது. அதனால் போயிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு அங்கேருந்து இளஞ்சியில் குமாரர் கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். வாங்க இளஞ்சி குமாரர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தென்காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகலாம். இளஞ்சி குமாரர் கோயிலேருந்து தென்காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்தாச்சு. நல்லா கூட்டம் இருந்தது. வாசல் நுழையும் போது அந்த காற்றோட இதை நீங்கள் கேளுங்களேன். அவ்வளோ காற்றடிக்கும் வாசலில். அவ்வளோதான்ப்பா. உள்ளே போயிட்டு வீடியோலாம் பெருசாக எடுக்கலை. சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். நல்லா ஒரே அந்த பஜார் இல்லையா, அது தென்காசி கோயில் அந்த ரோடு பஜார் மாதிரி அவ்வளோ கூட்டமாக போயிட்டும் வந்துட்டும் இருந்தது. நல்லா உட்காந்து கோபுரத்தெல்லாம் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு ரசிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருந்தாங்க. ரொம்ப நிம்மதியாக நல்லா இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக தென்காசி கோயில் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் போனேன், நீங்களும் அந்த பக்கம் போகும்போது கோயிலுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் அங்கே கிருஷ்ண விலாஸு லாலா கடைன்னு அல்வா கடை இருக்குது. அங்கே சூடாக அல்வா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அங்கே தான் அல்வா சாப்பிட நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். போய்ட்டு சூடாக அல்வா வாங்கி சும்மா ஒன்றே வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டோம். அந்த அல்வா சுட சுட இலையில வச்சு தருவாங்க. சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஃபேமஸ்னால் திருநெல்வேலி அல்வா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு மாதிரினா இது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சூடாக எடுத்து இலையில சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா.
அவ்வளோதான், சாமி தரிசனம் முடிச்சுட்டு அல்வாலாம் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு நாங்கள் வந்தாச்சு. பாருங்களா பழம் எப்படி இருக்குது பாருங்கள். சுட சுட 2 பேரும் அவங்க கொஞ்சோடு தான் சாப்பிட்டாங்க, நான் தான் சாப்பிட்டேன். இது வாங்கி பேக் பண்ணி சாப்பிட்றதுக்கெலாம் எப்படி இருக்கும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தெரியல எனக்கு. சூடாக சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும்ப்பா. நீங்களும் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு அந்த அல்வா கடையில் அல்வா சாப்பிடுங்க. ஹைப்பா, இது மறுநாள் காலையில் எந்திரிச்சாச்சு. இங்கே ரூமுக்கு பக்கத்துலேயே மெயின் ஃபால்ஸ் இருக்குது, அங்கே போய் குளிச்சுட்டு நம்ம வந்து இந்த ஊர்லேருந்து கிளம்ப வேண்டியதான். வாங்க ஃபால்ஸ்க்கு குளிக்க போகலாம். வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை, பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று விழுத்தோவும் மழை என்ற இதயம் தோட்டம் பூ பூக்குது. வாலின்றி போரின்றி வலிக்கின்ற வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை, பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று விழுத்தோவும் மழை என்ற இதயம் தோட்டம் பூ பூக்குது. வாலின்றி போரின்றி வலிக்கின்ற வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை, பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று விழுத்தோவும் மழை என்ற இதயம் தோட்டம் பூ பூக்குது. வாலின்றி போரின்றி வலிக்கின்ற வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை, பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று விழுத்தோவும் மழை என்ற இதயம் தோட்டம் பூ பூக்குது. வாலின்றி போரின்றி வலிக்கின்ற வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை, பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று விழுத்தோவும் மழை என்ற இதயம் தோட்டம் பூ பூக்குது. வாலின்றி போரின்றி வலிக்கின்ற வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை, பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று விழுத்தோவும் மழை என்ற இதயம் தோட்டம் பூ பூக்குது. வாலின்றி போரின்றி வலிக்கின்ற வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை, பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று விழுத்தோவும் மழை என்ற இதயம் தோட்டம் பூ பூக்குது. வாலின்றி போரின்றி வலிக்கின்ற அவ்வளோதான்ப்பா. மெயின் ஃபால்ஸில் குளிச்சுட்டு குற்றாலநாதர் கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான்ப்பா. இந்த குற்றாலம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.